எவ்ரி சிங்கிள் டே மேவரிக் ஃபேமிலிக்காக பூம்பா மாதிரி அந்த அற்புத விளக்குலேருந்து வர மாதிரி இந்த மேவரிக் ஈவினிங் ஆனால் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டே இருப்பா. ஸோ இன்றைக்கி ஒரு 10 ஹேபிட்ஸ் பார்க்கலாம். 10 ஹேபிட்ஸ், ரொட்டீன்ஸ், திங்ஸ் இதெல்லாம் ஃபாலோவே பண்ணக்கூடாது. தட்ஸ் ordinary persons, like ordinary boy தான் பண்ணுவாங்க. real men will not do that. No way man. So அந்த real men அந்த 10 விஷயத்தை எதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். I know you gonna love this part because it's intro time. Let's roll the intro. Number one, ordinary boys வந்து கண்டுக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா they don't have a sense of style. See, style is a signature piece. உங்களோட ட்ரெஸ் தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத வெளில ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பிஃபோர் உங்களோட வாயை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் வாட் எவர் மேபி த இன்டர்வியூ, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை உங்களோட டேட்டுக்கு போகிறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எனிதிங் எல்ஸ் மேன், எனிதிங் எதுவாக இருந்தாலுமே யுவர் ட்ரெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரெஸ் matters. So that is a statement piece. அதில் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணும். where ordinary boys don't do that. Number 2, eat healthy. See, ஒரு மென்னாக இருக்கிறவங்க, ஒரு ஜிம்முக்கு போகிறவங்க, இல்லை ஃபிசிக்கலாக டேக் கேர் பண்ணிக்கிறவங்க எப்போவுமே குட் ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுப்பாங்க. த மெயின் ரீசன், இதுக்கு என்ன மெயின் ரீசன்னா, நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஒய்ஃப், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் திங், உன்னோட ஹெல்த் சூப்பர் க்ளீனாக இருக்கணும். எனக்கு வயிறில் பிரச்சனை இருக்குது, எனக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்குது, எனக்கு பேச வராது, கண்டு தெரியும். சி, எவ்ரிதிங் இஸ் அப்பான் ஃபுட்ஸ். ஸோ உன்னோட ஃபுட்ஸை கரெக்டாக டயட்டை மெயின்டைன் பண்ணால் யூ வில் பி அ மேஜிக் கலர். ட்ரஸ்ட் மீ, யூ வில் பி அ மேஜிக் கலர். அதுவும் மேவரிக் ஃபேமிலி வந்துட்டு வெயிட் அ மினிட், இட்ஸ் லைக்ஸ் டைம். ஸோ இந்த வீடியோக்கு ஐ எம் டார்கெட்டிங் 8,000. ரொம்ப அதிகமாக கேட்கணும், பட் எல்லாருமே வியூஸ் இருக்குது. ஸோ 8,000 லைக்ஸ் மேவரிக் ஃபேமிலியிலேருந்து இருந்துட்டு லைக் போலினா you have to subscribe to our channel if you haven't, because Maverick family join பண்ணிட்டே இருக்குங்க. We are growing big, like a big community family. Let's get back to the point. Number 3, இந்த ordinary boys கிட்ட எல்லாமே இருக்கிறது என்னன்னா, நீங்களே மைண்டில் நினச்சிக்கிறதுக்கு my life is not getting better and better. நம்மளுக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பட் a real men கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஓவர் நைட்டில் எந்த டிராஸ்டிக் சேஞ்சுமே இருக்காது. பட் எவ்ரி சிங்கிள் டே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோடு எழுந்திருப்பாங்க. இன்னிலேருந்து இன்னைக்கு என் லைஃப்பில் இந்த பாயிண்ட் மாறும். தட் இஸ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது உன்னோட லைஃப் வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் எவ்ரி சிங்கிள் டே அதை நம்ம மைண்டில் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். That what real men do. You have to be that real man, that 1% club. Join the club, man. Number 4, never ever gossip. இது வந்து கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஐயா அங்கே பாருடி, அந்த பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ் போட்டு வந்தா, அந்த பொண்ணு பாருடி இந்த லிப்ஸ்டிக் போட்டு வந்தா, நம்ம கிட்ட மட்டும் ஏண்டி இல்லை, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் பாய்ஸ் ஷுட் நாட் டூ. பட் நானே பார்த்துருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் சைடில், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பசங்க வந்து பின்னாடி காசிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் இன்க்ளூடிங் மீ, நானும் காசிப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் காசிப்ஸ் is a great threat. It's a greatest dangerous thing because அது உங்க மைண்ட்ல எப்பவுமே நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சி, உன்னோட கண்ணால பார்க்காமையும் காதால கேட்காமையும் எதையுமே நம்பாத. never ever trusted. From my experience I'm saying, believe it or not, you have to trust me. Number 5, they make a lot of excuses, man. Excuses. இது பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ணலாம். Oh my god, damn god, எப்பவுமே நாளைக்கு இருக்குமானே தெரியாது. இந்த செகண்ட், இந்த மொமெண்ட் எதை நீ நினைக்கிறியோ அதை பண்ண ஆரம்பிக்கணும். வாட் எவர், ஜிம்முக்கு போகிற, ஒர்க், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுற, படிக்க ஆரம்பிக்க போகிறோம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ப்ரப்போஸ் பண்ண, டூ இட் ரைட் அவே. டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டே இருந்தால் யூ ஹாவ் டு கிவ் எக்ஸ்கியூசஸ். லைஃப் லாங் சாகிற வரைக்கும் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நெவர் எவர் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஆர் லைக் பாய்சன். அப்படியே பாய்சன் எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. நமக்கு அந்த பாய்சன் தேவையில்லை. நமக்கு எப்போவுமே நல்லா ஜூஸ் தான் கேட்கும். சரக்கு இல்லை, ஜூஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நல்லா ஹாப்பியாக இனிப்பாக இருக்கணும்னு நினச்சா எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. என்றைக்குமே நாளைக்கு இருக்குமா இல்லையானா யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நெவர் எவர் கிவ் எக்ஸ்கியூசஸ் buddy. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யூ ஆல்வேஸ் ரிலே ஆன் அதர்ஸ். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. உங்கள் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டிபெண்ட், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, இல்லை லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா, இல்லை நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஐடியா கிடையாது, எப்போவுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. நெவர் எவர் டூ தட். உனக்கா தோணும், யூ ஹாவ் டு இனிஷியேட், போய் சர்ச் பண்ணணும். அப்போ தான் உனக்கு கிடைக்கும். யூ ஹேவ் டு பிக் தட் பாயிண்ட். இங்கே அங்கே இதுவா அப்படின்னு 10 ஐடியாஸ் எடுத்தால் தான் ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். சும்மா உட்காந்துட்டு தான் டெசிஷன்ஸ் வரவே வராது. ஒய் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு டேக் டெசிஷன்ஸ். அப்பா அம்மாவால் ஏன் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுதுன்னா, நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிப்பாங்க. யூ ஆர் நாட் திங்கிங் எனஃப்.
டெசிஷன்ஸ் எப்பவுமே உன் லைஃப்பில் நீ தான் எடுக்கணும். பிகாஸ் நீ என்ன கோ த்ரூ பண்ணுறது உனக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே என்றைக்குமே தெரியாது. இட் இஸ் ஆல்வேஸ் யூ. உனக்கு உன்னோட மிரருக்கு உன்னோட மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ டேக் யோர் டெசிஷன்ஸ் பை யோர் செல்ஃப். அடுத்தவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பான், உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க மாட்டான். ஸோ இட் வில் பி அ டிராஸ்டிக் flop. Next point, they don't read a lot. See, ஒரு பாட்காஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கணும். வாட் எவர் மேபி த திங், ஒரு half an hour 1 hour ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியலனா you will not be able to do anything in this world. Because ஒரு half an hour, ஒரு 1 hour, ஒரு 1.5 hours ஒரு இடத்துல உட்காந்து நல்லா படித்து ஒரு கெயின் பண்ண முடியல ஒரு நாலேஜ்னா you cannot survive anywhere. எல்லாத்துக்குமே டைம் அண்ட் ரெப்புடேஷன், டிசிப்ளின் இது எல்லாமே இருக்கணும். அதுக்கு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு இடத்துல உட்காந்து யூ ஹேவ் டு ஸ்டடி சம்திங், யூ ஹேவ் டு லேர்ன் நியூ திங்ஸ். புது விஷயம் படிச்சினா தான் உன்னால் லைஃப்பில் மேலேயே போக முடியும். யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். உன்னோட நாலேஜை பெருசாக்கிக்கிட்டே இருந்தால் தான் உன்னால் பெரிய விஷயம்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் லைஃப்பில் என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியும். நம்ம வெறும் புள்ளி தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப், ஜஸ்ட் அ டாட் இன் திஸ் வேர்ல்டு. இந்த புள்ளியை நாம் எப்படி நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பாக்ட் கொடுக்குறோங்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா நாலேஜ் இருக்கணும், நிறையா wisdom இருக்கணும். Number 8, a big ego problem. See, ego வச்சுட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம், லைக் 10 பைசே கூட இப்படி எடுத்து கூட யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஈகோ வச்சுருந்தீங்கன்னா உங்களால் லைஃப்பில் எப்போவுமே முன்னேறவே முடியாது. நெவர் ஹேவ் கிரட்ஜ். யார் மேலேயும் கோவம், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் யார் மேலேயுமே வச்சுக்காதீங்க. பிகாஸ் உனக்கு ஒரு தேவைன்னா ஈகோ தூக்கி போட்டு போய் கேட்கணும். அது சின்ன பையனாக இருந்தாலும் சரி, நான் எப்பயுமே ஒரு 16 வயசு பையனாக இருந்தால் கூட எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு எடிட்டிங் ஹெல்ப் வேணும்னா கீழே இறங்கி போய் கேட்பேன், கண்ணு எனக்கு இது தெரியல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு. இல்லை கண்ணு எனக்கு இது தெரியாது, நீயே கரெக்டாக. See, that is the positive mindset. எப்போவுமே உனக்கு தான் எல்லாமே தெரியும், நீ தான் கெத்து, நீ தான் அந்த இடத்துலையுமே பெருசு நினச்சி அதை வல்லவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான் இந்த உலகத்தில். ஸோ எப்போவுமே நீ பெருசு, நீ தான் கெத்து, நீ தான் டாப்னு நினச்சிக்காது, ஈகோ ஃபார்ம் பண்ணிக்காத. ஸோ ஈகோ வில் ரஸ்ட் யுவர் பாடி, வில் ரஸ்ட் யுவர் லைஃப், வில் ரஸ்ட் யுவர் எனர்ஜி, வில் ரஸ்ட் யுவர் பாசிட்டிவிட்டி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈகோ விட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் உன்னால் எதையாவது போய் ஹெல்ப் கேட்டு அதை சாதிக்க முடியும், அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். ஸோ that's called a positive, a alpha male, a real men's attitude. Number 9, struggling to say no. நோ சொன்னால் தான் லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிட்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, ஓகே பண்ணுறேங்க, நீ எனக்கு இது பண்ணி தரியா, ஓகே பண்ணுறேங்க, எனக்கு போர் அடிக்கு, நீ வாடா, ஓகே வரேன். அடுத்தவங்க கிட்ட நோ சொல்ல பழக கற்றுக்கோங்க. நோ சொல்லினா அடுத்த ஸ்டெப் லைஃப்பில் மூவ் ஆனே பண்ண முடியாது. லைக் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும், லைஃப்பில் ரொம்ப பெருசாக போகணுன்னா நோ சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நோ சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு தான் அவங்களோட லைஃப் ப்ரையாரிட்டியை டாப் ப்ரையாரிட்டியை எடுத்து பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க லைஃபோட அடுத்தவங்களோட ஹாப்பினஸ்க்காக அப்படியே உள்ளேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் சேயிங் no. Number 10, never be a follower, be a leader. இது நான் உங்கள் சோஷியல் மீடியாலேயோ சொல்ல, உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லேயோ சொல்ல, உங்கள் பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் இப்படி எடுக்கிறானா, நாமளும் அதே மாதிரி படித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போமா? இட் வுட் ஹேப்பன். அவனோட ஐக்யூ லெவல் வேறு, அவனோட எனர்ஜி லெவல் வேறு, அவனோட வீட்டு சுச்சுவேஷன் வேறையாக இருக்கணும். ஸோ அடுத்தவன் இது பண்ணுறான், அதே சக்ஸஸ் பண்ணிட்டு நாமளும் பண்ணுறோம், அவன் இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிறான், நாமளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடி போனோம்னா அந்த பாத் ஒரு இன்ஃபினைட் டார்க் சைடில் தான் போய் விடும். உனக்கான பார்த்த நீயே தான் முடிவு பண்ணணும், உனக்கான பார்த்த நீ தான் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும், நீ தான் ரோடு போட ஆரம்பிக்கணும். ரோடே இல்லாத ரோட்டை நீ ரோடு போட்டால் தான் அது உன்னோட ரோடாக இருக்கும். யூ ஹாவ் டு பி தட் லீடர். அந்த ரோடு யாருது? கௌதமோடது. அந்த ரோடு யாருது? மேவரிக் ஓடுது. அந்த ரோடு யாருது? மேவரிக் ஃபேமிலி ஓடுது. அப்படின்னு அவங்களுக்கான தனி இண்டிவிஜுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் எ லீடர். உன்னோட பாத் நீ தான் முடிவு பண்ணணும், நீ தான் எடுக்கணும். ஒரு லீடர் எப்பயுமே அடுத்தவங்க செய்யறதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான். ஸோ யூ ஹேவ் டு பி எ லீடர். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறான். அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். லைக் யூ ஆர் கிவிங் மீ இமென்ஸ் லவ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறான். Until then, bye from your Maverick. Tada, bye bye, take care. Peace out, man. Peace out. ஜெகன் ரொம்ப இருக்குதுப்பா. வீடியோ எடுக்க முடியலையா? சாரி.